பழத்தை சாப்பிடுறது இல்ல, கனி வேற பழம் வேற. சில சில பறவைகள் மாமிசம் சாப்பிடுது, தெரியுமா இல்லையா? இருக்கிறது, வித்தியாசம் இருக்குல்ல. அதனால இந்த பறவைகள் இந்த கிளியிடத்துல ஏன் கிட்ட போக முடியலன்னா மனமாக்கி காயங்கிற 3 கரணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கு. எட்டாத உயரத்தில் இருக்கிறது. ஆணவ மலம், கண்ம மலம், மாயமலம், மும்மல பட்சிகளும் எட்டி தொட முடியாது. அப்படி எட்டி தொட முடியாத அக்கனியை நீங்க ஒரு ஆள் எட்டி பாருங்க, பாக்குறேன். எட்டாத கொம்பிடு பிடித்தால் என்படி தாங்குமா? கண்டிப்பா தாங்கும். மிக்க மனதுள்ள அக்கடிக்கேதனை மேவு போரிவனோ, மிக்க மனதுள்ள அக்கடிக்கேதனை மேவு போரிவனோ, புரிவனோ குடிந்த முகமண்டு கொங்குகள் இரண்டொன்று, பழுதில்லாத கண்கள் உண்டு, நிபர்ந்த நடையுண்டு, நேர்கொண்ட பார்வையுண்டு, தமிழ் யான செருக்கு உண்டு. கண்டு வந்தது யாருமே ஆதியில கொடுத்த வாக்கு. ஆதியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று மங்கருக்கு வாக்கு கொடுத்தோம். அமிர்தவள்ளியாகி தெய்வ யானையை தங்கள் தலைமையில் திருமணம் முடித்து கொடுத்து விட்டீர்கள். சுந்தரவள்ளியை பார்த்தேன், அவ்வளவுதானே. தங்களை பற்றி கூறினேன். அதுவரைக்கும் பெருமையா இருந்துச்சு. திருமணம்னு சொன்னேன், உங்களை பிடிக்கலங்கிறான். என்ன காரணம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வேண்டாங்கிறான். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நான் திருமணம் செய்து வைப்பேன்னு சபதம் செய்திருக்கிறேன். சபதம் செய்து விட்டதற்கு ஆமா. இப்ப நான் என்ன செய்யணும்? தாங்களும் அந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றி காட்ட வேண்டும் சொல்லுங்கள். காப்பாற்ற வேண்டும். ஒரே நல்ல 3 மாங்காய் அடிக்கணும். ஓஹோ, இப்ப நான் எப்படி போகணும்னு சொல்றீங்க? அவள் வேடுவ குலத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறாள். மான் வயிற்றிலே பிறந்தவள். அவ இன மான்மகள். அம்மான்மகள் உங்களுக்கு ஒரு முறைக்கு அம்மா மகள். மானே மானே போங்க. சரி, தானேன்னு வருவா. ஒருவேளை கேணின்னு ஆக்க நினைச்சா நம்ம அப்படி சாதாரண ஆளா? நேர் எடுத்து நைய போடுங்க. நைய போட்டுருவோம். அதனால தாங்களும் வேடுவனாக ஒரு மாதிரி மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள் திருத்தணிகைக்கு. தான் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். அப்படி திருமண கோலத்தோடு காட்சி கொடுத்தால் தாங்களும் மாமாலை பாதி பூமாலை கொண்டோடு வருகிறேன். இப்படி மும்மாலை கொண்டு வரக்கூடிய முடிவுங்கவருக்கு இவ்வுலக மக்கள் மத்தியிலே என்று வழியாத புகழ்மாலை கிடைக்கட்டும். வருகிறேன். மண்ண நிலவே, வைகை நதியே, சொல்லிவிடவா எந்தன் கதையே. ஏட்டில் இல்லாதது என் கதைதான், யாரும் சொல்லாதது என் நிலைதான்.
இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மொழி வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மொழி வேண்டும் சிறிய காயம் பெரிய
திருக்கோயில் சிலை வடிவாக நின்று உலகில் காப்பவளே சிலை வடிவாக நின்று உலகில் காப்பவளே செப்பவளமே இவள் மடியும் உமையவளே கற்பகமே உலகில் துணையாரம்மா அம்மா பேரம்பமிக்க பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்கு விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலை ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலை ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க வைத்துக் கொண்டிருக்கூடிய ஒளிபரி கிடைத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்பண்ணார் ஜெயக்கண்ணன் அவர்களே, ராஜ நடிகர் பணங்களைச் சேர்ந்த ராசசேகர் அவர்களே மற்றும் அன்பண்ணார் உப்ராஜ் அவர்களே, உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வெளி உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலே இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய வீடியோ அன்பர்களுக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்தேன், அவரை போய் ஏன் தவறாக நினைக்க வேண்டும்? ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொட்டி சிறையடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பி இருப்பாரோ என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு ஒரு சிறப்புகிற இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யாருன்னு சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி இடமே சொந்தமடா என்று சொன்னார்கள். தம்பி தினேஷ், இப்ப 6 நிலமெல்லாம் கிடையாது அப்படின்னு உள்ள தள்ளிவிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே குடிப்பேன், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தை நினைக்க வேண்டும். இருந்தாலும் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இது மிகவும் சிறப்புகள் இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே புத்துக்குழுக்கு பூஞ்சோலைகளும் பஞ்சவழியும் நீரோடைகளும் பாய்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவுடைய பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடடா, சிதறிவிழும் அருவி, சின்ன விஷயம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட மகத்துவம் பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாம். நதியோரம் நாடம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நடந்ததும் என் சொல்லு.
இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் சிறப்பான இடத்திலே ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? பெரிய கொள்ள கூட்டம் மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம்! அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். இங்கதான் இல்ல ஆர்ப்பாட்டம். ஆரம்பிக்கும் போது இருந்த கூட்டமெல்லாம் அதெல்லாம் சில்லற. இப்ப இருக்கிறது பூரா நோட்டு, ஞான பயிர்கள். நமக்கு 4 பேர் பார்த்தாலும் 40,000 பேர் பார்த்ததுக்கு சமம் அப்படிங்கிற காரணத்தினாலே அற்புதமான இடம், அழகான சத்தம், ஆலோலம் சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவரும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வழியாகப்பட்டவள் அன்று 3 தமிழுக்கும் சொந்தக்காரியாக இருப்பாளா? சற்று எண்ணி பார்க்கலாம். 3 தமிழ் தோன்றியதும் உள்ளிடமோ,
நன்றி நன்றி. கைதட்டிய மாப்பிள்ளை நாதகான பேரரசு ஒக்கப்பட்டியை சேர்ந்த சரவணன் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. ஏன்னா நடிகர்களுக்கு தான் அதாவது அந்த பாட்டுடைய தன்மை தெரியும். அவர்களிடமிருந்து பாராட்டு பெறுவது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் வகையிலே கைதட்டி சிறப்பு கொடுத்த அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த வளத்திலே காவல் செய்து கொண்டிருக்கின்றால் இருந்தாலும் என்ன அழகாக இருப்பாள், எப்பற்பட்ட அழகாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அரசு பொம்மை கிராமத்தின் சார்பாக அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலைகள் அழைத்து இந்த துண்டு எப்படி இந்த மாலை வந்து எப்படி 100 ரூபா வருங்க, 70 ரூபா 80 ரூபா வரும். அந்த 100 ரூபா அந்த 100 ரூபா மாலைக்கு ஒரு துண்டு வாங்கி போட்டுக்கலாம்ல, நாங்கள் வந்து கெட்டி பிடிப்போம்ல. மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் இந்த நாடகத்தை சிறப்பான ஒரு முறையில் அமைத்துக் கொடுத்த மும்மூர்த்திகள் பார்த்தீங்களா, 3 பேர் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். அன்பு மாப்பிள்ளை இப்பொழுது மாலை அணிவித்த ராஜ நடிகர் ராஜசேகர் அவர்கள், அன்பு அண்ணார் ஜெயக்கண்ணன் அவர்கள், அவர்களுக்கு இணையாக நாடகத்திற்கு சிறப்பு கொடுத்திருக்கக்கூடிய அமைப்பாளர் இருக்கக்கூடிய உப்புராஜா அண்ணா அவர்கள், இந்த ஒவ்வொருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டு வள்ளியாகப்பட்டவள் மிகவும் சிறப்பு குறைவாக இருக்கின்றாள். என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளது விழிகளை பார்க்கையில் கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கரு வண்டுகிறது போன்று காட்சி தருகின்றது. நெற்றியோ பழகி போன்றிருக்கின்றது. வில்லை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ சும்மா கோவை பழம் போன்று செக்க செவேர்ந்து சிவந்த இதழ்களாகக்கூடிய காரணத்தினாலே என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் அந்த வள்ளி என்று சற்று எண்ணி பார்க்கலாம். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றாயோ, நீரலைகள் இடமாறே நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. I got it.
இப்படி அழகுடைய இந்த வள்ளிக்கு நாம் நவரத்தினங்களை மாலையாக சுட்டலாம். நவரத்தினம்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி, நகையத்தான் வாங்கி சுட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை வேலை ஏறுமா ஏறுறது இறங்குறதுக்கு வேலை இல்லை. 1,05,000. ஆமா, செய்குடிங்கிறான் சேதாரம்ங்கிறான், அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாங்க அப்படின்னா அந்த தாயின் தகப்பனும் ஆஹா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கிறது, நகை வேலை ஏறி போச்சு, வரதட்சணை குடும்பத்தை தாக்க முடியல, இந்த சொல்லி இந்த பிள்ளையை எப்படா கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று உலகத்திலே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல வேடவரை இப்பெல்லாம் மாறிடுச்சு. சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிளை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ண மாப்பிளைக்கு வண்டியை ஓட தெரியாது, எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்கன்னு. சரி போனா போட்டோம், நம்ம பிள்ளைய வச்சு வாழ போறோம் நினைச்சு எங்காவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே வந்து அதுக்கும் 10 தேரம் நடக்க விடுவேன். ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம். சின்ன வண்டியா நொங்கு வண்டியா இனிமே போகக்கூடிய காலத்தை பார்க்க முடியாது, பெரிய வண்டி தான் வேணும் விடுவேன். அந்த ட்ரிபிள்கே கண்ணை வச்சு வச்சிருக்காப்ல, அந்த வண்டி வேணும். பெரிய வண்டியில மாட்டு வண்டியா, மாட்டு வண்டியா என்னன்னு கேட்க காலம் வந்து இனிமே. அவர் சொன்ன மாதிரி அது என்ன வண்டி, புல்லட், 1,50,000. அந்த வரி இந்த வரி எல்லா வரையும் சேர்த்து போட்டு மொத்தத்துக்கு 3 லட்சத்துக்கு மேல கொண்டாந்துருவாங்க. இந்த 3 லட்சத்துக்கு மேல இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவர் என்ன பண்ணுறது, நம்ம மாமனார் மாமியார் சந்தோஷமா வாங்கி கொடுத்துறாங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷத்துல 2 பேரும் போறவங்க 5 பேரும் கட்டி எண்ணி போவாங்க. அது சும்மா போவாங்க, மது மயக்கத்துல போறது. அந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா இங்க மாமா இருப்பாரு, மச்சார் இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரிய இருப்பாரு, காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு இங்க வந்து பாத்துறவங்க அங்க வந்து பாத்துறவங்க அப்படின்னு சொல்லி தெரியாம அப்படின்னு பருக்கு பருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த ஆத்தா ஓட்டுக்கிற இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு தெரியாம போய் அந்த காலத்துல தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்ப அண்ணன் இப்ப காலம் மாறி போச்சுனே. ஆமா, அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் எல்லாம் என்ன பண்றா, ஒண்ணு கூடி ரவட்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். மயங்காரன் தண்ணி அடிக்க போனாண்டா கேட்டா சோசியலிசம்ன்றாங்க. மயங்காரன் தண்ணி அடிக்க போனா எனக்கு ஒரு கட்டி கொண்டு வராங்கிறாரு அப்ப. ஒரு நல்ல விசேஷம் போடுமா, ஏப்பா மாப்பிள ஏதாவது சரக்கு இருக்கா அப்படிங்கிறான். சரக்கு வாங்கி வச்சிருந்தா முறுக்கா சாப்பிட்டு 3001 5001 10,001 மொய் போட்டு போவேன். சரக்கு இல்லைன்னு வச்சு கொண்டு வந்த காசை குடிச்சு விட்டு சோத்தையும் தின்னு விட்டு மொய் எழுத மாட்டான், ஒண்ணு பண்ண எழுத மாட்டான். அதுவும் சும்மா போவேன்றியா, அங்க பழைய செருப்பு கிடந்தாலும் அதையும் தூக்கிட்டு போயிருவேன். ஆமா, அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துமா அங்க என்னாச்சுன்னா பணத்தோட மாணவன் படத்துக்கு பணத்திலே தூக்கூடாம பிரச்சனை வருவேன். நான் தானே சொந்தக்காரன், நான் தான் முத துணி ஓடுவேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் பிரச்சனை விடுவேன். அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வள்ளிக்கு நம்ம ரத்தினமும் வேணாம், நகையும் வேணாம், பெண்ணுக்கு எண்ணகையும் தேவையில்லை, புன்னகை ஒன்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்திற்காக நாரதர் சொன்னார்ல, நான் பூமாலையோடு பாமாலை பாடி வரேன் அப்படின்னு. மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம் இருவாச்சரிக்கக்கூடிய மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு மாலையாக சூட்டினால் எப்படி இருக்கும், சூட்டி பார்க்கலாமா?
செய்யறேன். காட்டுக்குள்ள எப்படி அம்போட திரிறீங்களே? அம்ப விட்டுருந்தா என்ன வேற இடத்துல விட்டுருந்தா என்ன ஆயிருக்கு? என்ன வம்பு ஒண்ணு வந்திருக்கீங்களா? நான் வம்பு பண்ணல கூட தெம்ப பத்தாதியா? நீங்க வம்பு விடுறதுக்கு ரொம்ப அன்பான ஆளுன்னு சொன்னேன். அன்பான ஆளு எதுக்கு இப்படி கம்போட அம்போட திரிறீங்க? அதே அன்போட வந்திருக்கேன், அம்போடே வந்திருக்கேன். ஓ, அந்த அன்பு பாசத்தை கொடுக்கும். ரொம்ப பேசுன்னு வச்சுக்குவே, ஆமா. சப்பு சப்பு சப்புன்னு கொடுத்துருவேன். அப்புறம் இப்படி கம்ப காட்டுனீங்க வச்சுக்கோங்க, கம்ப ரெண்டா கடிச்சு போட்டுருவேன். அவனா நீ? உங்க அம்ப சொல்றேன். இது ஒன்னால கடிக்க முடியாது, பல்லு போயிடும். அப்படியா? செட்டு பல்லு வச்சுக்கிறாளா? நீங்க பாத்திருப்பீங்க. இது நல்ல பல்லுதான். எங்க எவ்வளவு கடிச்சு போட்டு பாப்போம். வேணாம், வாய்க்கு நல்லா இல்ல. உன்னால பிடிக்காதியா? காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கீங்களே, என்ன சொல்லி வந்தீங்க? என்னோட சாமான உள்ள விட்டேன். சாமான விட்டு புட்டா இப்படி சும்மா தர்றீங்க? நான் விட்டதை பார்த்தீரா? என்னத்த விட்டீங்க? அதே ஜாமான்னு சொல்ல. சாமான சாமான் என்ன பார்க்க விட்டா விட்டீங்க? என்னமோ வந்தீங்க பார்க்க விட்டு விடலையா? சாமியா போச்சுன்னா எப்படி நான் நம்புறது? என்ன சாமியா? ஈய சாமானா, இரும்பு சாமானா, பித்தளை சாமானா? ஈய சாமானும் இல்ல, இரும்பு சாமானும் பித்தளை சாமானும் இல்ல. பின்ன அது ஒரு ஜீவன். ஜீவன்னா உயிர் உள்ளதா? ஆமா. உயிர் உள்ளத போய் சாமியான்றீங்க? ஆமா. இப்ப ஒரு புற இது இருக்கு இல்லையா? ஆமா. இது என்ன? மைக் செட்டு சாமியா? ஒரு ஜாமான். ஆமா. ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு வச்சுக்குவே, அது என்ன சொல்லுவாங்க? அதான் ஆட்டுக்குட்டி சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி அது உருப்படின்னு சொல்லுவாங்க. உருப்படி. உருப்படி உருப்படி குட்டி எத்தனை உருப்படி பாடு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி செலவத்துல வீட்டுல இருக்கு பாருங்களேன், அந்த துணிக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க? உருப்படின்னுவாங்க. ஆமா, உருப்படி. அது மாதிரி இது ஒரு உருப்படி. உருப்படியே நீங்க உருப்படியா தேடி வந்திருக்கீங்க. அந்த உருப்படிக்கு பேர் இருக்கா இல்லையா? அதான் சாமான் அப்படி சொன்னேன். இது மான். ஓ, அது ஒரு குட்டி. ஓ, மான். மான் குட்டி. ஓ, அப்ப நீங்க வந்து எங்க இடத்துக்கு மானம் கட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் மானம் கேட்டு வந்திருக்கேன். அப்புறம் மானை கேட்டு வந்திருக்கேன். ஓ, கேட்டு. மானலாம் இல்ல. நீ சொன்னா நான் ஏத்துக்கிற முடியுமா? என்ன ஏத்துக்கிற முடியுமானா? நீ தரையா உங்க உடையெல்லாம் பார்த்தா நல்லா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி இருக்கு. பெரிய இடத்துக்குள்ள உலகத்தை பெரிய இடத்துக்குள்ள உட்கார்ந்த இடத்துல ஈண்டாலும் 100 மாடு வந்து மடியில விழுங்க. அந்த மாலை எனக்கு தேவை. நீங்க காட்டுக்குள்ள வந்துகிட்ட மாடை கூடு பயிர கூடு யாட கேட்டா மாடு இதுலயா இருக்கு. அந்த மாடு எனக்கு தேவையில்லையா? இந்த மாடு தான் வேணும். இந்த மாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் குறிக்கோள் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்னோட குறிக்கோள் இந்த குட்டியை பிடிக்கணுங்கிறத. குட்டி இருந்தாலே எப்படி இருக்கியா? இல்ல, நீங்க நான் பார்த்தது நான் இல்ல. நான் விட்டதை நீ பாத்தியா? காவல மீறி கட்டெரும்பு கூட உள்ள வாதியா? திருப்பியா? எப்படி மாடு இல்லையா? இருக்கியா? அப்படியே ஒருவேளை இருந்தாலும் உனக்கு தர முடியாதுயா? ஏன் அப்படி சொல்ற? நல்லா தனியா இருந்து ஏன் தர முடியாதுங்கிற? முடியாது. என்ன காரணம்? உங்க நம்பி எப்படி நான் மாடு ஒப்படைக்கிறது? நம்பிக்கையாதான் வாழ்க்கை. இப்படி அம்போட கம்போடுறது. நீ மாடு அடிச்சு கொடுமை பண்ணா உன்னை புழு கிளாஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கொடுமை பண்ணீங்களா? நீங்க ஒரு கிளாஸ் ஏடா அவர் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன், அவர் சொன்ன மாதிரி. அவர் மாடு சித்திரவதை பண்ற தப்பு இல்லைங்களா? நான் சித்திரவதை பண்ணேங்க. அடிக்கிறத அங்கேயே அடிச்சுட்டு போயிருப்பேன். அதை கைப்பிடியா பிடிக்கணும் வந்திருக்கேன். கைப்பிடியா? ஆமா, இல்லைன்னா ரொம்ப விட்டுருப்பேன் இல்லையா? ஓ, சரி. மாடு இருக்கீங்களே, சரி. எள்ளும் தினையும் 70 நாள். சரி. வயக்காட்டுல எள்ள விதைச்சாலும் தினைய விதைச்சாலும் 70வது நாள்ல அறுவடை பண்ணி போடலாம். நாங்க தினைய விதைச்சிருக்கோம். சரி. 69வது நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. விடிஞ்சா 70வது நாள் அறுக்க போறோம். இவ்வளவு நாளா வராத மாடு இன்னைக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்களே, நான் உங்களை கேட்கிறேன், நீர் முத எந்த ஊருக்காரு? ஓஹோ, என்ன எந்த ஊரு கேட்கிறேன்? எந்த ஊர் நீங்க? அதோ தெரியுதுமா? எங்க? அந்த வெள்ளிமலை. எங்க? அதோ இங்க வெள்ளிமலை இருக்கு. வெள்ளிமலை இப்ப தெரியும் இல்ல? இப்ப போஸ்ட் மரம் தானே தெரியுது. போஸ்ட் மரம் தெரியுது. ஆமா, போஸ்ட் மரம் தெரியுது. வாழை மரம் ஸ்டீல் பொறுப்பு தெரியுது. அதை தாண்டி பாருங்க, போக்கஸ் பொறுப்பு தெரியுது. திருவாரூர் வெள்ளிமலை ஐயா பங்குனி உத்திரத்துக்கு வருஷம் போறது. இப்ப தெரியும் எவன் மாமியா மேல திருட்டுத்தனம் ஆசை வச்சிருக்கானோ அவனுக்கெல்லாம் அப்ப உங்களுக்கு தெரியுதுன்றியா? உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுதுல. நான் மாமியா மேல ஆசை வைக்க எனக்கு தெரியுது. நான் எனக்கு மாமியார் கல்யாணம் முடியாத போட்டு கொண்டவனே நீதான்.
இப்படி சொல்லாதீங்க பாவத்தை. மாமியா பச்சை வர நல்லபடியா இயற்கை எழுதி விட்டது. டேய், இயற்கை இது விட்டதா? கொண்டது நீதான் சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லாதீங்க. மாமியால நான் தெய்வமா மதிக்கிறேன். சரி. என் மாமியா மட்டும் உயிரோட இருந்துருச்சுன்னா ராமதாசுக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சிருந்திருப்பேன். விளக்கு மறைடு. இப்ப மாமியா தெய்வமாயிருச்சு. இப்ப அவன் மாமியா ஊருக்கு போக சொல்லுங்க, வெட்டிப்பாங்க. வேணா போக மாட்டேன். மாமியா கொண்டு போய் வந்தேன். அவனுக்கு தெரியாது. அடிப்பாங்க. சரி, வெள்ளிமலையில இருந்து இருந்து வேற மானை கிடைக்கலையாக்கா? வேற மண்ணு நான் தேட வேண்டிய அவசியம் இல்லையா? உன் அப்பா பேர் என்ன? சடை. அம்மா பேரு? சடைச்சி. அண்ணன் தம்பி இருக்கா? இருக்காங்க. உங்க அண்ணன் பேர் என்ன? எங்க அண்ணன் பேரு தொந்தி வேட. உங்க தம்பி பேரு? செவரி வேட. உங்க பேரு? கந்த வேட. கந்த வேடை. நான் யார் தெரியுமா? யாரு? நம்பிராச மாயன். போட ஓ ஓஜாலத்தை கடிச்சனால உண்மையாவா? பூரிக்காளி அவர் சொல்றாரையா? பூஜை வாடாப்பான் நம்பாதீங்க. ஆமா இல்ல நான் மாப்பிள்ளை சொல்றேன். அந்த அக்கா ஏசு அவட பாத்துக்கங்க. சரி சரி. உங்க பேரு? இருத்தவன். நம்பிராச மயங்க. நீங்க தானே? நான் அந்த இடத்துக்கு பொறுப்பு. மாப்பிள்ள என்னது? எப்படியா பேரை கட்ட அப்புறம் மாப்பிள்ளை ஓப்பல் ரெண்டா இருக்க? நீ நம்பிராசம் தானே? ஆமா ஆமா. மதன் அங்கே போகணும். அங்கே போகணும். என்ன சொல்றியா? மான்குட்டின்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் சும்மா காச்சுன்னு சொன்னேன். என்ன? நான் பார்க்க வந்தது உடைய தங்கச்சி. என்ன சொன்னீங்க? அப்படி தெரியாதா? எங்க? அப்ப நீங்க மானத்தேடி வரல. என் தங்கச்சி இருக்கீங்க. நீரு நல்ல இளவட்ட பிள்ளையா இருக்குது. உமக்கு என் தங்கச்சி வருமா? உமக்கு என் தங்கச்சியை கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க போறேன்? ஆனா ஒரு நிபந்தனை. உள்ள என் தங்கச்சி மட்டும் இல்ல, வேற ஒரு பெண்மகளும் இருக்கின்றார். நீங்க இதுல எது அதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா பெண்ணு உமக்கு தான். குறிப்பறியும் தன்மை உமக்கு இருக்கா என்பது சோதனை. வழக்கு தப்பிய வாழ்க்கை வருமானங்களே நீங்களே. இதுதான் நீங்கள் தேடிய பெண்மகள். வள்ளி வள்ளி. ஆமா வள்ளி. ஆனா தொடக்கூடாதியா? நான் தொடலையா? நான் எங்களை மாதிரி நீ ஆடுனா தொட்டுலையா? அப்படியா? சரி. ஆமா எனக்கு ஆட தெரியாது. பூதிக்கறல எத்தாயிங்க. ஆனந்த இல்லாம எதுக்கு ராசவாட்டு போறீங்க? ஆடுனா போட்டு இல்லைன்னா ஆடி விட மாட்டேன். கேவலப்படுத்தாரா? கேத்தா கேத்தா நாங்க பப்பு நினைச்சு ஆடுனா வள்ளியில ஆடினாங்கதான் இந்த ராசவாட்டு ஆடுறதுல ஊர்ல ஒத்தரா கொடுக்காதுங்க. நானே பல்ட்டில் அடிச்சாரு. போயிட்டு பழுத்திருக்கு பழுத்திருக்கு ஏறி உளுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சை அடி வாங்கறதுக்கு மயிர் உணர்த்தும் சின்னவளே, மயிர் உணர்த்தும் சின்னவளே, பாறைகள் ஆடுறது பாறையில் நான் இருந்து பாடுமுறை கேட்கலையா பாடுமுறை கேட்கலையா
நான் பொக்கிரிக்கு பொக்கிரியா பக்கத்துல பட்டுல பொக்கிரிக்கு பொக்கிரியா இங்க ஒரு ஏன் அட்டை ஜாக்கினா இது உங்களுக்கு தங்கச்சி முறை. அப்படி அதனால ஒட்டி அட சங்காட்டப்படுது. சங்காட்டம் சங்காட்டமா இருந்தா பிரச்சனை ஆகும். சரி இது என் தங்கை உங்கள் தங்கை உன் தங்கை அழைத்து வருகிறேன். தங்கச்சி. வாடா. மானை தேடி வந்தாரா? சரி சாம்பிராணி சரிப்பா சரிப்பா. எமது ஊருக்கு அருகாமல் உள்ள சாம்பிரான்பட்டியை சேர்ந்த அன்பு ஐயா அவர்கள் எனக்கு அன்பளிப்பளித்த கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. அன்னைக்கு மோதிரம் போடுறோம்டாரு அதோட அவரே மோதிரம் மாத்துறாரு, உனக்கு எப்படி போடுவாரு? அண்ணே தங்கச்சி இந்த வேடு மாடு கேட்டு இங்க வரலாமா? மாடுலாம் வராது போய் இல்லைன்னு சொல்லி கேட்க மாட்டாருதா. இடத்துக்கு தலைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போறேன். உங்ககிட்ட கேட்டா போக மாட்டாராமா? நீங்க பாத்துருக்க மாட்டேன்னு எங்க மேல
பரிசாட்டாப்ல பத்தியில வந்தவரெல்லாம் அப்படி எல்லாம் பேசலாமா? பேச விடக்கூடாது. தப்பு நான் சொன்னேன். நீ சொன்னா கேப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணா வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்களா? குலப்பண்ணு குன்றாமல் கொடுத்த மத்த அப்படியே நீங்க கொடுத்தாலும் நிலத்துக்கு தலைவி நான் வரவேற்பு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா வருக வருக வணக்கத்துக்குரிய விடுவரே. வந்த காலத்துக்கு அண்ணன் மொழி மிக அற்புதமாக எடுத்து உரைத்தால் நீங்க சொல்லட நாளை கேட்கணும். எதுக்காக வந்து இங்க எடுத்து போறே பாருங்க. கூறும் கூறும். ஆமா, நாங்கள் இங்கிருந்து சென்று விடுகிறோம். 7வது காவலில் ஒரு ஓட்டை இருக்கிறது. அதை போய் அழைக்கிறோம். வாயில ஓட்டை அடடா ஃபர்ஸ்ட். ஏனா முதல்ல வந்தாங்க. வந்தாய் என்றாகி மா மகனே என்றாகி தந்தாய் எனக்கு தமிழை சிரம் சிரமாய் தொடுத்து உன்னை வரப்பேடா உன்னை பாடாதிருப்பேடா என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாதிருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்தர் அமிழ்தர் என்ற ஒரு பாகமா. அப்பேற்பட்ட வகையிலே தமிழச் சென்றவர்கள் தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு ஒரு முத்தான முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன், கேளுங்க. என்மாள் 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 காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதன் மீது காதல், ஓடோடி வந்தமான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதி அளித்தால்
என்னுடைய குட்டிய, சின்ன குட்டிய, சிங்கார குட்டிய, அழகான குட்டிய, அற்புதமான குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்கேன். நீங்க சம்மதம் கொடுங்க. என்னத்துக்கு சம்மதம் கொடுக்கணும்? மாடு இருந்தா நீங்க சம்மதம் கொடுக்கலாம். வராத ஒரு மான்குட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாமா? பெற்று காலையில வந்து போய் பேசாம. நான் எங்க போய் பேசுறேன்? நீங்க வாயக்கறதான் போய் தானே பேசுறீங்க. அப்படி கிடையாதுங்க. நாங்க ஏதோ உண்மையை பேசுறீங்க. சின்ன சின்ன ஆளுக்கு பட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ உண்மை பேசுறீங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் இந்த குட்டி ஆனா வாயை திறந்தாலே பையன் சுபாவம் முடியுது. யாரு இந்த குட்டியா? மான்குட்டினா மிரண்டுதான். உங்களை மாதிரி ஆளை பார்த்தா பயந்துதான் ஓடு. மிரண்டுதான் ஓடி வந்துருச்சு. இப்படி கையில வெள்ளு அம்பு வச்சுக்கிட்டு இருந்தா பயந்து விடாம பக்கத்துல நின்னுட்டு இருக்க. ஓடி வந்த குட்டி உங்க வளர்த்துக்கணும். எங்க வளர்த்துக்கல எவ்வளவு பேசாம போயிட்டீங்கன்னா பிரச்சனை என்பது வர. அதை விட்டு மாடு குட்டின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. மாடு இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்புறம் எப்படி சொல்லணும்? மாடே வரலங்க, எப்படிங்க மாடு கொடுக்க முடியும்? ஆமா ஆமா, நீங்க கூட போய் பாத்துக்கலாம். நான் இங்கே நிக்கிறேன். நான் வந்து பார்த்ததுனாலதான் உங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு ஓடி வந்துருச்சுங்க. இருக்கேன். மறுபடியும் வந்து தன்னம்பிக்கையோட நான் வந்து பேசிட்டேன். ஆனா நீங்க வந்து அவநம்பிக்கையா பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? முதல்ல நம்பிக்கை இருக்கணுங்க. நான் வந்து நம்பிக்கையோட தான் பேசிட்டு இருக்கேன். நானும் நம்பிக்கையோட தான் பேசுறேன். ஆனா நீங்க நம்புற மாதிரி தெரியல. நான் இந்த சொல்றது குட்டியை கேளுங்க. பிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேட்காம பார்த்து இந்த குட்டியை கொடுப்பீங்க. எப்படி பிடிப்பீங்க? மாடு வராத மாடை எப்படி பிடிப்பீங்க? முயன்றால் முடியாது இருக்கா? முயன்றிடு